உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் தைராய்டு, ஒபிசிட்டி குண்டா இருக்கிறீங்க, ஹார்ட் அட்டாக் வந்தது, மற்ற டயபெட்டிஸ் இருக்குது, பிபி இருக்குது, என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. சரியான மருந்துகள் எடுத்து கண்ட்ரோல் பண்ணுங்க. ஹார்ட் அட்டாக்குக்கு மட்டும் ஒன்று, ஹார்ட் அட்டாக் வந்தால் உடனே செக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு 2 மாதங்கள் நீங்கள் கண்டிப்பாக செக்ஸ் பண்ணக்கூடாது. 2 மாதங்களுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு 2 மாடி படி ஏறுறீங்க, மூச்சு வாங்கலை, நெஞ்சில் வலி இல்லை, நீங்கள் செக்ஸில் ஈடுபடலாம். 2 மாடி ஏறும்போது நெஞ்சில் வலிக்குது, மூச்சு வாங்குதுன்னா பண்ணக்கூடாது. உங்கள் மருத்துவரை கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் ஈடுபடணும். கிளாஸ் 2 லங் ஃபெயிலியர், கார்டியாக் ஃபெயிலியர், கிளாஸ் 2 ஆன்ஜைனா 3, 4 அந்த மாதிரி இருந்ததுன்னா பண்ணக்கூடாது. அது மருத்துவரை கேட்கணும். 2 மாடி ஏற முடியுதுன்னா அதுக்கு உள்ளே தான் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் செக்ஸ் பண்ணலாம். சரி, சில பேருக்கு பயம் இருக்கும், ஹார்ட் அட்டாக் இருக்கும் உங்களுக்கு. நம்ம செக்ஸ் பண்ணும்போது ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுவோமான்னு. பொதுவாக செக்ஸ் பண்ணும்போது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போக மாட்டாங்க. சரி, அப்படி ஒரு பயம் இருந்தால் சார்பிட்ரேட்ன்ற மாத்திரையை நீங்கள் நாக்கு கடியில் வைப்போம். அந்த மாத்திரையை இப்போ நெஞ்சு வலி வந்தால் நாக்கு கடியில் வைப்போம். அந்த மாத்திரையை தலையணுக்கடியில் வச்சுக்கோங்க. செக்ஸை வந்து வினோதமான பொசிஷனில் பண்ணாதீங்க. ஹார்ட் அட்டாக் இருக்கிறவங்க ரொம்ப வினோதமான பொசிஷன்லாம், வேறு பொசிஷன்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி நீங்கள் கீழே படுத்துக்கிட்டு மனைவி மேலேருந்து செக்ஸ் பண்ணலாம். ஹோட்டல்லையோ வேறு புதிய பெண்களோடையோ செக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா படபடப்பு அதிகமாக இருக்கும், ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் மனைவியோட மட்டும் செக்ஸ் வச்சுக்கோங்க. நெஞ்சு வலி வந்தது, ஏதோ ஒரு விதமான மூச்சு வாங்குது, ஏதோ பிரச்சனை வந்தால் செக்ஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு இந்த சார்பிட்ரேட் மாத்திரையை நாக்கடியில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொட்டீனாக பண்ணணும். ஹார்ட் அட்டாக் இருக்கவங்க, மற்ற நோய் இருக்கிறவங்க, பிபி இருக்கவங்க பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிபி வந்து கொஞ்சம் அதிகமாகும் செக்ஸ் பண்ணும்போது. சுகர், மற்றவங்களாம் சுகர்லாம் ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் நம்ம வாழ்நாள் அதிகமாகும், செக்ஸ் பிரச்சனையும் வராது. மற்ற நோய்கள் இருக்கும்போது செக்ஸ்க்கு தைரியமாக பண்ணலாம். செக்ஸ் எவ்வளோ நாள் பண்ணலாம்? செக்ஸ் ஹேஸ் நோ எக்ஸ்பைரி டேட். செக்ஸுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செக்ஸில் ஈடுபடலாம். அதுக்கு வந்து முடிவு தேதி எதுவும் கிடையாது. நோ எக்ஸ்பைரி டேட், நோ டேட், லைஃப் லாங்காக நீங்கள் பண்ணலாம். அது நல்லது, உங்கள் வாழ்நாளை அதிகரிக்கும். குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும், வாழ்க்கை தரம் இன்க்ரீஸ் ஆகும், சந்தோஷமாக இருப்பீங்க, நீண்ட நாள் வாழ்வீங்க. அதனால் செக்ஸ் வந்து எப்போ எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணணும்? டெய்லி பண்ணலாம். செக்ஸ் அ டே கீப்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் லாயர்ஸ் அவே. செக்ஸ் டெய்லி பண்ணிங்கன்னா மருத்துவரையும் பார்க்க வேண்டியதில்லை, லாயரையும் பார்க்க வேண்டியதில்லை. வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் செக்ஸ் ரெகுலராக பண்ணலாம். ஒரு 20 நன்மைகள் இருக்குது, அதை பின்ன ஒரு நாள் பார்க்கலாம். ஏராளமான நன்மைகள் இருக்குது. எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் செக்ஸ் நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம். அப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் மருத்துவர்களை நேரில் அணுகுங்க, பாலியல் மருத்துவர்களை நேரில் அணுகுங்க. இதை முற்றிலும் சரி செய்ய முடியும். எல்லா செக்ஸ் பிரச்சனைகளையும் 100% குணப்படுத்த முடியும். நம்ம டாக்டர் அணுகணும். நிறைய பேர் வெக்கப்பட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு டாக்டர் பார்க்க மாட்டாங்க. ஜுரம், தலைவலி மாதிரி இதுவும் ஒரு பிரச்சனை தான். இதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு நம்ம வீட்டிலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மருத்துவரை நேராக பார்க்கலாம். நல்லது. வணக்கம்.